பிக் பாஸ்ல இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறி இருக்குது ரஞ்சித் அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடந்துச்சு, அந்த சண்டேல ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டேல ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா ரெட் டீம் இருந்துச்சு இல்லையா, அதான் ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா, இந்த ஒரு டீமை வந்து அவங்க பயங்கரமா ரோஸ் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட தப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே பயங்கரமா ரோஸ் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து சாட்டர்டே எபிசோடில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யாரையுமே சேவும் பண்ணலை, யாரையும் எவிக்ஷனும் பண்ணலை. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இல்லை அப்படிங்கிறது அதன் மூலிமா தெரிஞ்சிருந்துச்சு. அந்த அடுத்து ஒரு சில மணி நேரங்களில் சண்டே எபிசோடு ஆரம்பிச்சிருந்துச்சு. சண்டே எபிசோடில் தான் கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி பேசியிருந்தாரு. அண்ட் வீட்டுக்குள்ளே நடந்த இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக இந்த வாரம் வெளியே போக தான் போகிறாங்க, அண்ட் அது யார் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்டு எடுத்து காட்டினாரு. அதில் ரஞ்சித் சாரோட பேர் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு ரஞ்சித் அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. அதில் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது யார் அப்படின்னா ஜாக்லின் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா இப்போ நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடச்சிருந்துச்சு இல்லையா, அது ரஞ்சித் சாருக்கு போயிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் ரயானுக்கு கொடுத்துட்டாங்க, அது கேன்சல் ஆகிருச்சு. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் அவருக்கு போயிருந்துச்சுன்னா ஒரு மன ஆறுதலாக இருந்திருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. முத்துக்குமரன் அவர்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஜெப்ரிலாம் போயிட்டு ரஞ்சித் சாரை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாரு. அண்ட் அங்கேருந்து விஜய் விஷாலாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், எல்லாருமே உங்களோட வயசில் நாங்கள் இந்த அளவுக்கு ஆடி இருப்போமான்னு தெரியலை, நீங்கள் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தீங்க, அண்ட் இந்த அளவுக்கு நீங்கள் விளாண்டதுக்கு எங்களோட ரெஸ்பெக்ட் சார் அப்படின்னு எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ரஞ்சித் அவர்களுமே அங்கேருந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியாக பேசினார். கேமாக பாருங்கள், எல்லாரு மேலேயுமே அன்பு செலுத்துங்க, வன்மம் வளர்க்காதீங்க, அண்ட் இது முடிச்சுட்டு நம்ம வெளில போயிடுவோம், இது லைஃப் லாங் வரப்போகிறது கிடையாது, நம்ம நட்பு லைஃப் லாங் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்துடையுமே ரஞ்சித் சார் பேசியிருந்து அதுக்கப்புறம் அவரோட கல்லை உடைச்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. தென் நேராக மேடைக்கு போயிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. அங்கே விஜய் சேதுபதி அவர்கள் இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்பவே சீனியர், நிறைய படங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் நல்ல படங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதியை பற்றியுமே ரஞ்சித் அவர்கள் நிறைய விஷயம் ரொம்பவே சிறப்பாக பேசியிருந்திருக்காரு. தொடர்ந்து அந்த இடத்துக்கிட்ட அவரோட பயண வீடியோ ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்துட்டு அவர் மனசில் இப்போவாது கேட்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி கேட்க சொல்லி ரஞ்சித் சார் கேட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு ரஞ்சித் அவர்கள் தான் வெளியே போயிருக்காரு. அவர் வெளியே போயிருக்கிறது அப்படிங்கிறது குவைட் ஷாக்கிங் தான். ஏன்னா அடுத்து ஃப்ரீ டாஸ்க் இருக்குது, அவர்லாம் உள்ளே இருந்தார் அப்படின்னா நிறைய வியூஸ் போயிருக்கும், டிஆர்பி கிடைக்கும். இருந்தாலுமே அவரை வெளியே அனுப்பியிருக்கிறது ஒரு குவைட் சர்ப்ரைசிங்காக தான் எனக்கு தெரியுது. ரஞ்சித் சார் வெளியே போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதனால் கேமில் எந்த சேஞ்சும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.